இரண்டே இரண்டு பண்பாடு தான். நல்லா புரிஞ்சுக்கணும் வந்திருக்க தம்பிமார்கள். இந்தியாவில் இரண்டு நாகரிகம், இரண்டு பண்பாடு. நம்ம சொல்ல நீலகண்ட சாஸ்திரி ஒத்துக்கிட்டார், சிபி ராமசாமி ஒத்துக்கிட்டார், சதாசிவ கண்டாரத்தை ஒத்துக்கிட்டார், கே பிள்ளை ஒத்துக்கொண்டார். யாரெல்லாம் வரலாற்றை ஆராய்ச்சி இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம், இந்தியாவில் விந்திய மலைக்கு அப்பாலே ஒரு நாகரிகம், விந்திய மலைக்கு இந்தான ஒரு நாகரிகம். ஒரு நாகரிகம் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய நாகரிகம். இன்னொரு நாகரிகம் திராவிட மொழிகளை கொண்ட தமிழை கொண்டிருக்கின்ற கன்னடமும் கணிதனும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடும் ஆரியம் போல் உலக வளத்தளி தொலைந்து. இதெல்லாம் கிளை மொழிகள், தமிழ்ல இருந்து போச்சு. அதை ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். இல்ல மலையாளத்துல இருந்து தமிழ் வச்சுப்பாங்க, எதுவும் எப்படியோ ஒரு குடும்ப மொழி. அப்ப சமஸ்கிருதம் தலைமையிலே ஒரு மொழி, ஹிந்தி இருக்கு, இந்துஸ்தான் இருக்கு, எல்லாம் இருக்குதுல. தமிழை அடிப்படையை கொண்ட ஒரு இனம். இந்த இரண்டு இனத்தினுடைய பண்பாடுகளும் மொழியும் கலாச்சாரமும் வெவ்வேறு. உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் வேற, எங்களுக்கு இருக்கிற இலக்கியம் வேற. உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் என்ன இலக்கியம்? உங்களுக்கு இருக்கிற இலக்கியம் சமுதாயத்தை நாளா பிரி, பிராமணன் அச்சரம் செய்யணும், கோயில் பண்ணி அவர் ஆட்டணும், அதுக்கு கீழே ஒரு சண்டை போடணும் சத்திரியன், அதுக்கு கீழே விவசாயம் பார்க்கணும் ஒருத்தன் சூத்திரன், அதுக்கு கீழே படிக்க கூடாது, அதுக்கு கீழே ஒரு பஞ்சம் இருக்கான் என்று 2000 ஆண்டுகளாக மக்களை பிரித்து ஜாதியார் நம்ம சண்டை போட்டு இருக்கோம்.